உலகெங்கும் பறந்து வாழும் தமிழுள்ளங்கள் அனைவரையும் வரும் சேனலின் மற்றொரு வீடியோவினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே. எங்களது தம்ப்நெயிலை பார்த்து புரிந்திருப்பீர்கள். இன்று நாங்கள் என்ன விடயத்தோடு வந்திருக்கின்றோம் என்று. இன்றும் நாங்கள் ஒரு பிரயோசனமான விடயத்தோடு தான் வந்திருக்கின்றோம். அதாவது ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் யூகேயில் வசிக்கும் நண்பர்களுக்கான பதிவு தான் இது. ஏற்கனவே எங்களது தம்ப்நெயிலில் குறிப்பிட்டது போன்று ஹவு டு ஃப்ளை ட்ரோன் இன் த யூகே என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். ட்ரோன் சம்பந்தமாக, அதாவது ட்ரோனை எவ்வாறு ஐக்கிய ராஜ்யத்தில் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு பறக்க விடலாம் என்பது சம்பந்தமான விடயத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். இங்கு ஐக்கிய ராஜ்யத்தில் இது சம்பந்தமான சட்டங்கள் CAA என்று அழைக்கப்படும் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியினால் இது சம்பந்தமான சட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அந்த சட்டங்களை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் இங்கு ட்ரோன்களை பறக்க விடும் பொழுது. ஆம் நண்பர்களே, உங்களுக்கும் ஒரு ட்ரோன் ஒன்றை இங்கு யூகேயில் பறக்க விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஆசை இருந்தால் நீங்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டியது, நீங்கள் ட்ரோனை வாங்கியவுடன் பறக்க விட முடியாது. அதன் இடையை பொறுத்து அதன் சட்டங்கள் கொஞ்சம் மாறுபடுகின்றது. அதாவது நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட பாவனைக்காக பயன்படுத்த போகின்றீர்கள் என்றால், வியாபார நோக்கம் தவிர்த்து, நான் உங்களுக்கு 250 கிராமுக்கு குறைவான இடை உள்ள ட்ரோன் ஒன்றை வாங்குவதற்கு பரிந்துரைப்பேன். காரணம், 250 கிராம் இடைக்கு குறைவான ட்ரோன் ஒன்றை வாங்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ஒரு கேமரா உள்ள ட்ரோனாக இருந்தால் அந்த கண்டிப்பாக நீங்கள் அதனை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வதிலும் 2 விடயங்கள் இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று 250 கிராமுக்கு குறைவான இடை கொண்ட ட்ரோனாக இருந்தால் நீங்கள் ஆப்ரேட்டர் ஐடி மாத்திரம் எடுத்தால் போதும். ஃப்ளையர் ஐடி எனப்படும் ஒரு டெஸ்ட் இருக்கின்றது, ஆன்லைன் டெஸ்ட். அதுவும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் இன்னொரு முறை, 2 முறை என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் என்று நினைக்கின்றேன். ஒன்று ஃப்ளையர் ஐடி, இன்னொன்று ஆப்ரேட்டர் ஐடி. இந்த ஃப்ளையர் ஐடி எனப்படும் ஆன்லைன் டெஸ்ட், அது இலவசமான டெஸ்ட் தான். நீங்கள் ஆன்லைனில் சென்று செய்ய வேண்டும். அது சம்பந்தமான லிங்குகளை நாங்கள் இங்கு தருகின்றோம். அங்கு சென்று நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டில் அது உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது, உங்களுக்கு தேவை இல்லாத பட்சத்திலும் கூட. இருந்தாலும் நீங்கள் அது செய்ய தேவையில்லை. 250 கிராமுக்கு குறைவான இடை கொண்ட ட்ரோனாக இருந்தால் ஆப்ரேட்டர் ஐடி மாத்திரம் எடுக்க வேண்டும். ஆப்ரேட்டர் ஐடி எடுப்பதற்கு நீங்கள் £11.13 வருடத்துக்கு அவர்கள் அறவிடுகின்றார்கள். அதனை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள விடயங்கள். இதே விடயம் 250 கிராம் அல்லது 250 கிராமுக்கு கூடுதலான இடை கொண்ட ட்ரோனாக இருந்தால் நீங்கள் ஃப்ளையர் ஐடியும் எடுக்க வேண்டும், ஆப்ரேட்டர் ஐடியும் எடுக்க வேண்டும். ஆப்ரேட்டர் ஐடியை நாங்கள் காட்டுகின்றோம். இவ்வாறு தான் இருக்கும். இதை நீங்கள் உங்களது ட்ரோனில் காட்சிப்படுத்த வேண்டும், ஒட்ட வேண்டும். எங்கோ ஒரு இடத்தில் தெரியும் அளவுக்கு ஒட்ட வேண்டும். மற்றும் ஃப்ளையர் ஐடியை பொறுத்தமட்டில் நீங்கள் 250 கிராமுக்கு கூடுதல் 250 கிராம் அல்லது அதற்கு கூடுதலான இடை கொண்ட ட்ரோனை பறக்க விடும் பொழுது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஃப்ளையர் ஐடி, அதுக்குரிய பரீட்சை ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அது 40 MCQ கொண்ட ஒரு ஆன்லைன் டெஸ்ட். அதில் 30 சரியான விடைகளை நீங்கள் அளித்தால் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஐடி கிடைக்கும். அதனை நீங்கள் பறக்க விடும் பொழுது அதனை அணிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, உங்களது ட்ரோனை வேறு நபர்கள் பறக்க விடும் பொழுது அவர்களும் அந்த பரீட்சையை சித்தி பெற்றிருக்க வேண்டும். மற்றொரு முக்கியமான விடயமாக, இந்த ட்ரோன்களின் தன்மையை பொறுத்து அதனை 3 வகையாக பிரித்திருக்கின்றார்கள். முதலாவது ஓப்பன் கேட்டகரி. இதற்குள் தான் நாங்கள், அதாவது பொழுதுபோக்குக்காக தனிப்பட்டவர்கள் பயன்படுத்தும் ட்ரோன்கள் வகைப்படுத்தப்படுகின்றது. அடுத்தது அட்வான்ஸ் ஃப்ளைட்ஸ் என்று, அதாவது மேம்படுத்தப்பட்ட ஃப்ளைட்ஸ்கள் பறக்க விடுதல். அது அவற்றை ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்குள் கொண்டு வருகின்றார்கள். இதற்கு CAA-வில் இருந்து, சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியிலிருந்து பெர்மிஷன் பெற வேண்டும். இதுக்கு தனியாக. அடுத்ததாக சர்டிஃபைட் கேட்டகரி. இது கொமர்ஷியல் பர்பஸுக்காக பயன்படுத்துபவர்கள் இந்த கேட்டகரிக்குள் வருவார்கள். ஆகவே நண்பர்கள், நாங்கள் ஓப்பன் கேட்டகரி சம்பந்தமான சட்டங்களை தெரிந்து வைத்திருந்தால் போதுமானது. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், நாங்கள் இந்த ட்ரோனை பறக்க விடும் பொழுது அதன் ஆட்டிடியூட் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னென்ன ஃப்ளைட் ரூல்ஸ் இருக்கின்றது போன்ற விடயங்களை பார்க்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே ட்ரோனை பறக்க விடும் பொழுது 120 மீட்டருக்கு
தாழ்வாகத்தான் பறக்க வேண்டும். அதாவது 400 அடிக்கு கீழாகத்தான் நீங்கள் உங்களது ட்ரோனை செலுத்த வேண்டும். அதற்கு மேற்பட்டால் அது சாதாரண விமானங்கள் ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்தும் ஏர் ஸ்பேஸுக்குள் நீங்கள் நுழைகின்றீர்கள் என்ற அர்த்தம். ஸோ அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். 120 மீட்டருக்கு தாழ்வாக நீங்கள் எப்பொழுதும் உங்களது ட்ரோனை வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்கள் 250 கிராமுக்கு கூடுதலான எடை கொண்ட அல்லது 250 கிராம் அல்லது அதுக்கு கூடுதலான எடை கொண்ட ட்ரோனை பறக்க விடுகின்றீர்கள் என்றால் மக்களை விட்டு, அதாவது ஹாரிசான்டல் ஸ்பேஸ் என்று அழைப்பார்கள், வெர்டிக்கல் அல்ல ஹாரிசான்டல் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் 50 மீட்டர் தொலைவில் தான் நீங்கள் மக்களை விட்டு பறக்க வேண்டும். ஆனால் 250 கிராமுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் அந்த 50 மீட்டர் ரூல்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அடுத்ததாக 150 மீட்டர் சன நெரிசல் நிறைந்த இடங்களுக்கு மேலால் பறக்கும் பொழுது 150 மீட்டர் ஹாரிசான்டல் ஸ்பேஸை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்தது நண்பர்களே, நீங்கள் உங்களது ட்ரோனை பறக்க விடும் பொழுது முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய இடங்களாக ஏர்போர்ட், விமான நிலையங்கள், அதாவது விமான நிலையத்தை விட்டு 5 கிலோமீட்டர் ஹாரிசான்டல் ஸ்பேஸில் தான் நீங்கள் பறக்க வேண்டும். அதுபோக இராணுவ ஏரியாக்கள், பிராந்தியங்கள், அடுத்தது தேசிய பார்க், நேஷனல் பார்க் என்று அழைக்கப்பட்டது. இவ்வாறான விடயங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அது இவ்வாறான விடயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வதற்கு நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருக்கலாம் அல்லது ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கலாம். உங்களுக்கு நிறையவே ஆப்புகள் இருக்கின்றது. ட்ரோன் அசிஸ்ட் ஆப்னு இருக்கின்றது. அடுத்தது இவற்றில் சென்று நீங்கள் நோ ஃப்ளை ஜோன் ஏரியாவை பார்த்து கொண்டால் நீங்கள் அதில் அழகாக காட்டப்படும். நீங்கள் அதனை ஃபாலோ பண்ணுவதன் மூலம் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். ட்ரோன் சேஃப் யூகே ஆப் இருக்கின்றது. அடுத்தது ட்ரோன் அசிஸ்ட் ஆப் இருக்கின்றது. இதுபோக சிஏவின் வெப்சைட்டில் கூட சென்று நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை பார்த்து கொள்ளலாம். அதுபோக உங்களது ட்ரோன் மேனுஃபேக்சரில் அவர்களுக்கென்று ஒரு தனியான ஆப் இருக்கும். அதில் கூட செக் ஏர் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் போன்ற விடயங்கள் அங்கு தரப்பட்டிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொண்டு சேஃபாக ஃப்ளை பண்ணலாம். மேலும் இந்த ட்ரோன்களை எவ்வாறு பாதுகாப்பாக பறக்கலாம், எங்கு பறக்க விடலாம்? பப்ளிக் பார்க்ஸ்களில் நீங்கள் பறக்க விடலாம். அகைன் இது சில இடங்களில் அந்தந்த கவுன்சில்கள் தங்களுக்கென்று தனிப்பட்ட சட்டங்களை வைத்திருப்பார்கள். அதனையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அநேகமான பார்க்குகளில் பறக்க விடலாம், பாதுகாப்பான இடங்களில் பறக்க விடலாம். அடுத்ததாக ட்ரோன் ஃப்ளை ஜோன், அதுக்கென்றே சில இடங்கள், சில ஏரியாக்கள் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அந்த ட்ரோன் ஆப், அதாவது ட்ரோன் அசிஸ்ட் ஆப், அடுத்தது ட்ரோன் சேஃப் யூகே ஆப் போன்ற ஆப்களை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் இவ்வாறான இடங்களை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இங்கு இவ்வாறான பறப்பதற்கென்றே அனுமதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றது. நீங்கள் அங்கு சென்று உங்களது ட்ரோன்களை ஃப்ளை பண்ணலாம். அடுத்தது நீங்கள் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பறக்க விடுவதென்றால் 250 கிராமுக்கு குறைவான ட்ரோனாக இருந்தால் உங்களுக்கு அது சேஃபாக தெரிந்தால் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் பறக்க விடலாம். எகைன் முழுக்க இது உங்களது பொறுப்பு சம்பந்தப்பட்டது. நீங்கள் தான் அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். மேலும் முக்கியமாக நீங்கள் உங்களது ட்ரோனை கொமர்ஷியல் பர்பஸுக்காக பயன்படுத்த போகின்றீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக PFCO எனப்படும் பெர்மிஷன் ஃபார் கமர்ஷியல் ஆப்பரேஷன் அல்லது ஆப்பரேஷனல் ஆத்தரைசேஷன் இதை நீங்கள் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியிலிருந்து கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். அண்ட் இதற்கு நீங்கள் இன்சூரன்ஸும் எடுத்திருக்க வேண்டும். சாதாரணமாக பறப்பவர்களுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை. ஆனால் அதாவது எடுத்தால் சிறந்தது என்று உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது CAAவினால். அடுத்தது கொமர்ஷியல் ட்ரோன் பைலட்ஸ், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸ், இதனை தொழிலாக செய்பவர்கள் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் ப்ளஸ் CAA பெர்மிஷன், அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆப்பரேஷனல் ஆத்தரைசேஷன், PFCO அல்லது ஆப்பரேஷனல் ஆத்தரைசேஷன் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். இது சம்பந்தமான விடயங்களாக இருக்கின்றது. ட்ரோன் சம்பந்தமான சுருக்கமான விடயங்களாக இருக்கின்றது. இது சம்பந்தமான உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள், ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நாங்கள் முடிந்த அளவுக்கு சரியான பதில்களை உங்களுக்கு தர முயற்சி செய்கின்றோம். தொடர்ந்து எங்களது வர்ணம் சேனலுக்கு உங்களது ஆதரவினை தாருங்கள். எங்களது சேனலுக்கு நீங்கள் இப்பொழுதுதான் முதன்முறையாக வருகின்றீர்கள் என்றால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு ஊக்கம் தாருங்கள். இவ்வாறான பிரயோசனமான விடயங்களோடு நாங்கள் உங்களை தொடர்ந்து வந்து சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றோம். மற்றும்
வீடியோவில் சந்திக்கும் வரை நண்பர்களே இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.